Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வால் டெக்கர் தான் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சேனல் பத்தி இன்ட்ரோ듀ce பண்ணிடுறேன். இந்த சேனலோட நேம் பாத்தீங்கன்னா SK Craft Tamil. இந்த சேனல்ல நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் and அவங்க கிட்ட இருக்கிற கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த சேனலோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணி Subscribe பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து கார்ட்போர்ட் எடுத்துர்க்கேன். இந்த கார்ட்போர்ட் வச்சு ஒரு வால் டெக்கர் பண்ண போறோம். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் இந்த கிராஃப்ட். அதுக்கு ஒரு ஓவல் ஷேப் ஒன்னு வரைஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு கொக்கோட இமேஜ் ஒன்னு வரைஞ்சு வச்சிருக்கேன். இந்த இமேஜ் வந்து நான் கூகுள்ல இருந்து சர்ச் பண்ணி வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓவல் ஷேப்ல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. एक्चुअली இது கொஞ்சம் நல்ல பெருசா தான் நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் குட்டியா தெரியுது. பட் இந்த ஓவல் ஷேப் பாத்தீங்கன்னா நல்ல சைஸ் பெருசா இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வரைஞ்சு கட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ வந்து வெளி சைடு கட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளேயும் நீங்க வந்து ஒரு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏனா வந்து கார்ட்போர்ட்ல உள்ளுக்குள்ள கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே நீங்க இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான ஒரு கிராஃப்ட் நைஃப் வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணீங்கனா உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இத கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த கிரேனோட இமேஜையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ கட் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் கட் பண்ணியாச்சு. இத வந்து நம்ம இந்த மாதிரி சென்டர்ல வச்சு அசெம்பிள் பண்ற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி இன்னும் நமக்கு நிறைய தேவைப்படும் இந்த கிராஃப்ட்டுக்கு. அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டு மொத்தமா நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்களும் ட்ரை பண்றீங்க அப்படினா அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துர்க்கேன். அந்த கார்ட்போர்ட்ல ஒரு குட்டி மர கிளை மட்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வரைஞ்சு கட் பண்ணதே கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சமே சின்ன சைஸா கட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா நம்ம அந்த ஓவல் ஷேப்ல கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கார்ட்போர்ட்க்குள்ள கரெக்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மடக்குனா மடங்கற மாதிரி ஈஸியா மடங்கற மாதிரி இருக்கிற அட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில வந்து இப்போ நான் வரையற மாதிரி ஒரு 4 பீஸ் வந்து வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அட்டையில நான் 2 பீஸ் வரையறேன். அதே மாதிரி இன்னொரு அட்டை எடுத்துட்டு அதுலயும் ஒரு 2 பீஸ் வரைஞ்சிக்கிறேன். ஒரு 2 பீஸ் பெருசாவும் இன்னொரு 2 பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாவும் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ இத கட் பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்சதே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. நான் கட் பண்ணிட்டு அது இன்னும் கொஞ்சமே ஷார்ட் பண்ணிடுவேன். ஏனா வந்து கொஞ்சம் அந்த ஓவல் ஷேப்க்குள்ள கரெக்ட்டா அது வந்து நம்ம ஒட்டற மாதிரி வரணும். சின்னதா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு சைஸ் சரியா தெரியல. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பெருசா வரைஞ்சு கட் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு தூரம் கரெக்ட்டா வேணும் அப்படிமோ அந்த சைஸ்க்கு வந்து நான் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அப்பதான் புரியும். பாருங்க, நான் சின்னதா கட் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. அதுல இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு. அதுக்கு என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி அதோட சென்டர்ல இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மடிச்சு விடும்போது அது வந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வந்து முன்னாடி கொஞ்சம் எம்போஸா தெரியும். நல்லா இருக்கும் அது. நம்ம ஒரு சின்ன புல்லு மாதிரி எஃபெக்ட்க்கு தான் அத ஒட்ட போறோம். அதுக்காக அந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மடிச்சாச்சு. அதையும் தனியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு திரும்பவும் இந்த மாதிரி அட்டை தேவைப்படும். இந்த அட்டையில குட்டி குட்டி லீவ்ஸ் வரைய போறோம். இந்த லீவ்ஸ் வந்து சாதாரணமா நம்ம வரைவோம்ல அந்த மாதிரி லீஃப் கிடையாது. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி சொல்லலாம். இந்த லீஃப் பார்க்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 லீவ்ஸ் வரைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசும் சின்னதுமா 5 லீவ்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா? இந்த மாதிரி லீஃப் மட்டும் நமக்கு தேவைப்படாது. சாதாரணமா நம்ம வரைவோம்ல அந்த லீஃபும் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லீஃப் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் அந்த மாதிரி லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அத தனியா வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் சாதாரண லீஃப் ஒன்னு பண்ண போறோம். ஓகே. சாதாரண லீஃப் வந்து நிறைய பீஸ் பண்ணனும். அது எப்படி கட் பண்ணனும்னா கொஞ்சம் கட்டையா இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நீளமா இல்லாம கட்டையா இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த லீஃப். நான் வந்து கட் பண்றத பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இப்படி குண்டு குண்டா இருக்கிற லீஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திரும்பவும் அதே அட்டை தான் எடுக்கிறேன். அதுல வந்துட்டு சர்க்கிள் போட போறோம். சர்க்கிள் போடுறதுக்காக ஒரு மூடி யூஸ் பண்ணி நான் சர்க்கிள் போடுறேன். இதே மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் அதுக்கு கீழ போட்டுக்கோங்க. இப்போ 2 சர்க்கிள் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சாரி, வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ அத கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சர்க்கிள் பீசஸை 2 அப்படியே தனித்தனியா கட் பண்ணிக்க போறோம். ஓகே. இப்போ பாருங்க, அத அப்படியே 2ஆ கட் பண்ணிடுங்க. அதுல வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ண போறோம். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கட் பண்றேன். அந்த ரோல் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அத 2ஆ கட் பண்ணிட்டோம் அப்படினாலே அத ரோல் பண்றது ரொம்ப ஈஸியா ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் எட்ஜ்ல கொஞ்சமா ஃபெவிகால் ஆர் கம் ஏதாச்சும் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நான் வந்து ஹார்ட் க்ளூவே போட்டு இப்படி ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு ரோல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த ரோல் மாதிரி இருக்கிற பீசஸும் நமக்கு வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும். இதுவுமே அப்படிதான். கொஞ்சம் பெருசு சின்னதுமா வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே சைஸ்ல செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் பெருசு சின்னதுமா செஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படினா இன்னொரு பீஸ் மட்டும் செஞ்சு காட்டுறேன்.
இது ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி எல்லா பீஸையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃபு, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு லீஃப், இதுக்கெல்லாம் வந்து டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். ஹார்ட் க்ளூ எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட சைடில் கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம லீஃப்லலாம் பார்த்துருப்போம்ல, டெக்ஸ்சர் இருக்கும்ல, அந்த டெக்ஸ்சர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன். ஹார்ட் க்ளூவில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து அந்த எல்லா லீவ்ஸ்க்கும் கொடுத்துக்கோங்க. இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா, இந்த லீவ்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்கணும். இன்னொரு லீவ் கட் பண்ணியிருக்கோம்ல ஹார்ட்டின் ஷேப்பில், அந்த லீவ்ஸ்க்கு வேறு மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்கணும். அதுவும் எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாத்துக்கும் டெக்ஸ்சர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ண இந்த லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த லீவ்ஸுக்கு எப்படின்னா சென்டரில் அதே மாதிரியே ஒரு லைன் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் லைன் வந்து எப்படி போடணுன்னா, அந்த சைடில் போட்டிருக்கோம்ல அந்த லைன் வந்து இப்படி நேராக போடணும். நான் போடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணாமல் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைனை வந்து இப்படி நேராக போட்டுக்கோங்க. நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி. இந்த இலை பார்த்துருப்பீங்க, அரச மர இலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். குட்டி குட்டி இலையில் நம்ம வந்து ஹார்ட் க்ளூ வச்சு போடுறது கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும். பார்த்து பொறுமையாக போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம். ஓகே, இதே நீங்கள் பெரிய பெரிய இலையாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டாச்சு. இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலை, அதுக்கப்புறம் அந்த தண்டு மாதிரி ரெடி பண்ணது, அப்புறம் கொக்கு, அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஓகே, கலரிங் பண்ணுறதுக்காக நான் வந்து மெட்டாலிக் கலர்ஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பட் அக்ரிலிக் கலர்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிற கார்ட்போர்டுக்கு நான் வந்து ப்ரௌன் கலர் பண்ண போகிறேன். அது வந்து மெட்டாலிக் கலர் தான். மெட்டாலிக் கலரில் ப்ரௌன் கலரை இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் அக்ரிலிக் கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல, வெறும் மெட்டாலிக் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக, கிராஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வாலில் ஹேங் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா மெட்டாலிக் கலர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக நம்மளுக்கு லுக்கு தெரியும்ல, அதனால நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்சாலும் மெட்டாலிக் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அந்த கார்ட்போர்டில் சின்ன சின்ன டெக்ஸ்சர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சில செவர்லலாம் இருக்கும்ல, அந்த செவத்தோட டெக்ஸ்சர் வரணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டியாக கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்படி பண்ணும்போது சின்ன சின்ன டெக்ஸ்சர் தெரிஞ்சிச்சு. அதோட வித்தியாசம் லைட்டாக தான் தெரியும், பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நேரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மற்ற இருக்கிற எல்லா திங்ஸுக்கும் நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மரம் கிளை மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு வந்து ரெட் கலர் எடுக்கிறேன். நல்லா ரெட் கலரில், இது வந்து மெட்டாலிக் கலர் தான். மெட்டாலிக் கலர் ரெட் கலர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் பண்ணிக்கிறேன். டபுள் ஷேடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால டபுள் ஷேடாக வந்து இதுக்கு நான் கலர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், டபுள் ஷேடாக கொடுத்துட்டதுக்கப்புறம் க்ளோஸாக காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் அப்படியே வந்து தெரியும், ரெண்டு கலருமே வந்து அப்படியே தனித்தனியாக தெரியும். அதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த க்ரேனுக்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டு, சாதாரணமாக நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கும்ல, அந்த பெயிண்ட் எடுத்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியணுங்கிறதுக்காக சில்வர் கலர் பெயிண்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெயிண்ட் வந்து அதுக்கு மேலேயே கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் காய வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த சில்வர் கலர் பெயிண்ட்டையும் கொடுத்துக்கலாம். ஓகேயா, இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் கலர் பெயிண்ட் எதையும் எடுத்து கொடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக வந்து இப்படி டச்சப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு அதோட ஷைனிங்கான எஃபெக்ட் இருக்கும். ஓகே, இந்த கொக்குக்கு வந்து நீங்கள் ஒயிட் கலர் பண்ணாமல் வேறு மாதிரி கோல்டன் கலர் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட லுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாமே வந்து கோல்டன் கலர் அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கோல்டன் கலர் பண்ணிக்கலாம். எல்லாமே மெட்டாலிக் கலர் ஃபினிஷிங்கில் கொடுக்க போகிறீங்கன்னா கோல்டன் கலர் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒயிட் கலர் தான் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறனால அதுதான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த தண்டு மாதிரி ஒன்று கட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து கலர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்னென்ன கலர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, நல்ல டார்க் க்ரீன் கலர், அதே மாதிரி லைட் க்ரீன் கலர், அப்புறம் மெட்டாலிக் க்ரீன் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி எல்லா கலரும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ண அந்த லீவ்ஸு, அதுக்கப்புறம் அந்த தண்டு மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம மல்டிபிளாக கலரிங் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்டு மாதிரி இருக்கிறதுக்கு டார்க் க்ரீனை வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் ஷைனிங்கான எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த மெட்டாலிக் கலர் இருக்குல்ல, அந்த கலர் எடுத்து லைட்டாக அதுக்கு மேலே ஒரு டச்சப் பண்ணுறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க 4 பீசஸ்க்கும். இப்போ 4 பீசஸ்க்கும் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி குட்டி லீவ்ஸ் பண்ணோம்ல, அந்த லீஃப்க்கு வந்து கலரிங் நல்லா லைட் க்ரீன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால லைட் க்ரீன் கலர் எடுத்து பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா லீஃப்க்கும் பண்ணிவிடுங்க.
இதுலேயும் லைட்டாக மேலே பார்க்குறதுக்கு ஷைனிங்கான எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதே மெட்டாலிக் கலர் க்ரீன் கலர் இருக்குல்ல அந்த க்ரீன் கலர் எடுத்து மேலே லைட்டாக ஒரு டச்சப் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது ஷைனிங்கான லுக் வந்து கிடைக்குது. எல்லாத்துக்குமே வந்து மேலே கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா ஷைனிங்காக இருந்தால் தான் அந்த கிராஃப்ட் ஃபுல்லாக நம்ம ஒன்றா வச்சு அசம்பிள் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எல்லாத்துக்குமே மெட்டாலிக் கலர் ஃபினிஷிங்கை லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு டச்சப் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் தனியாக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் கலர் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக வச்சு காயட்டும். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு லீஃப் பண்ணோம்ல அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கலர் வித்தியாசமாக பண்ணணும். அதுக்கு எப்படின்னா அதே தான் அந்த ப்ரஷ்ஷில் இருந்த கொஞ்சம் பெயிண்ட்டை மட்டும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு எல்லோ கலரை கொஞ்சம் வெளியில் லுக்காக தெரிகிற மாதிரி பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் காஞ்ச இலையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்காக எல்லோ கலரை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லோ கலர் பண்ணியாச்சு. எல்லோ கலர் மெட்டாலிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால அதுலேயும் ஷைனிங்கான ஃபினிஷிங் நம்மளுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைஸில் இருக்கிற லீஃப்க்கும் அதாவது 2 மாடலில் இருக்கிற லீஃப்க்கும் நம்ம வந்து கலரிங் பண்ணிட்டோம். அது நல்லா காயிட்டும். அதுக்கப்புறம் அந்த சுருள் மாதிரி ஒன்று மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுக்கு வந்து கலர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 3 கலர்ஸ் எடுக்கிறேன். 3மே மெட்டாலிக் கலர்ஸ் தான். ரெட்டு, அதுக்கப்புறம் லைட் பிங்க் எடுத்திருக்கேன், அப்புறம் எல்லோ கலர். இப்போ எல்லோ கலரை ஃபஸ்ட்டு கீழே அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, அந்த சுருளோட கீழே கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பிங்க் கலர் பண்ணிக்கோங்க, லைட் பிங்க் கலர் பண்ணுறேன். அதுக்கும் மேலே வந்துட்டு ரெட் கலர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 கலர் ஒரு சுருளுக்கு வந்துட்டு 3 கலர் இருக்கிற மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா பீஸ்க்கும் பண்ணிக்கோங்க. அப்படி கலரிங் நிறைய இல்லைனா நீங்கள் 2 கலர் கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி 3 கலர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாக. அதனால தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த 4 பீஸ்க்கும் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த லீவ்ஸ்க்கும் கலர் பண்ணியாச்சு. அந்த குட்டி லீவ்ஸ்க்கும் கலர் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே வந்து தனியாக வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் பீசஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அது என்னென்னா பேப்பர் ஸ்டிக்ஸ் தான் தேவைப்படும். இந்த ஸ்டிக்ஸ் ரொம்ப வந்து நம்மளுக்கு தின்னாக இருக்கணும். அதனால சாதாரணமாக நம்மள்ட்ட நோட் ஷீட்டில் இருக்கிற பேப்பர் இருக்கும்ல அந்த ஷீட்ஸே எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்ஸ் எடுத்து இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேப்பர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பேப்பர் ஸ்டிக்ஸ்க்கு வந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேப்பர் ஸ்டிக் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈஸியாக செய்ய தெரியும். அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுட்டிங்கன்னா அழகான ஒரு ஸ்டிக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அந்த 4 பேப்பர்லேயும் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு பேப்பரில் மட்டும் 2 கட் பண்ணிவிட்டு சின்ன ஸ்டிக்ஸாக 2 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, சின்ன பீசஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால தான் இப்போ பாருங்கள், கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு கலரிங் பண்ணிக்கணும். கலரிங் வந்துட்டு அதே தான், க்ரீன் கலர் மெட்டாலிக் கலரும் அக்ரலிக் கலரும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதை 2த்தையும் கொஞ்சம் மிக்சிங்காக இருக்கிற மாதிரி கலரிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துட்டேன். லைட்டாக எல்லோ டச்சுப்பும் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. இந்த கொக்குக்கு வந்து இந்த மேலே டெக்ஸ்சர் இருந்துச்சு இல்லையா, அந்த இறக்கைன்னு சொல்லுவோம்ல, ரெக்கை, அந்த ரெக்கை, அதுக்கப்புறம் கண், அதெல்லாம் வச்சா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட நோஸ் அந்த நல்லா நீட்டிட்டு இருக்கும்ல நீளமாக, அதெல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு வைக்கணும். அப்படியே ப்ளைனாக வச்சிங்கன்னா அது நல்லாவே இருக்காது. அதனால அதோட டெக்ஸ்சர் எல்லாமே நம்ம வந்து மார்க்கர் பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ வந்து டெக்ஸ்சர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வச்சு எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லீவ்ஸு, அதே மாதிரி சின்ன மரக்கிளை, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி செய்ய போகிறீங்கன்னா இந்த இடத்த மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓவல் ஷேப்புக்கு கீழே நம்ம மரக்கிளை மாதிரி ஒன்று கட் பண்ணோம்ல கார்ட்போர்டில், அதை வந்து 2 சைடும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். அதோட பேக் சைடில் திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சின்ன அட்டை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீசஸை வந்துட்டு 2த்தையும் அந்த மரக்கிளையும் அந்த கார்ட்போர்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் அந்த க்ரேனை ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து அந்த மரக்கிளையில் அந்த கால் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதோட தலை வந்து மேலே இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க. அப்புறம் பின்னாடி திருப்பி போட்டு சின்ன அட்டையை கட் பண்ணி எங்கெல்லாம் வந்து ஜாயின் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, ஒட்டிட்டோமா? இப்போ திருப்பிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த லீவ்ஸு அதெல்லாம் ஒட்டணும். இந்த பெருசாக செஞ்சோம்ல அதை இப்போ நான் எப்படி வச்சு அசம்பிள் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இப்படி வளைவாக ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் 2 குட்டி பீசஸ் கட் பண்ணோம்ல அந்த பீசஸை இப்படி லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இருக்கிற மாதிரி கட் பண்ணி ஒட்டிடுங்க. ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பெருசாக இருக்கிறத மேலே வச்சு ஒட்டிடுங்க. பாருங்கள், இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி நம்ம ஒட்டணும். கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஷார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஒட்டுற மாதிரியே வந்து நீங்களும் ஒட்டிக்கோங்க. இது எப்படின்னா ஒரு புல்லோட எஃபெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டணும். நான் அந்த மாதிரி தான் ஒட்டுறேன். பார்த்து அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க.
சின்ன சின்ன பீசஸை ஃபஸ்ட்டு 2 சைடும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அதை விட கொஞ்சம் பெரிய சைஸை வந்து ஒட்டுறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறத வளைச்சி ஒட்டுறேன். நல்லா வளைஞ்சி இருக்கிறது வளர்ந்து நின்ன மாதிரி ஒட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஒட்டிட்டேன். இதை அப்படியே பேக் சைடில் திருப்பி போட்டு இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன அட்டையை கட் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஹார்டில் போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டிட்டோமா? அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் எல்லாம் ஒட்ட போகிறோம். இதை அந்த அரச இலை மாதிரியே ஒரு லீஃப் கட் பண்ணோம்ல, செஞ்சோம்ல, அந்த லீவ்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்ஸுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வச்சு ஒட்டினா நல்லா இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வச்சு அசம்பிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான லீவ்ஸ் இருக்கும்ல, சாதாரணமாக அந்த குண்டு குண்டாக இருந்துச்சுல, அந்த லீவ்ஸை வந்து இப்போ நான் எப்படி அசம்பிள் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு 2 லீஃபை கீழே மட்டும் அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா லீஃபையும் சைடில் அப்படியே அசம்பிள் பண்ணுறேன். அதாவது இது நம்மளோட இஷ்டம் தான், பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி கரெக்டாக அங்கங்கே வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஒட்டணும் அப்படின்னு கிடையாது. கரெக்டாக எங்கே ஒட்டினா நல்லாயிருக்குமோ அங்கே ஒட்டிக்கோங்க. இப்போ லீவ்ஸ்லாம் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு அந்த ரோல்ஸையும் எடுத்து நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டுங்க. இந்த சைடில் ஸ்டிக்ஸ் வச்சோம்ல, அந்த பக்கம் ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த பக்கம் ஒட்டுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மேலேயும் அதை விட சின்னதாக இருக்கிறது அதுக்கு கீழேயும் ஒட்டிக்கோங்க. ஒரு 4 பீஸ் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணிங்கனாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக 4 பீஸ் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. எல்லாமே ஒட்டிட்டோன்னே கிராஃப்ட்டுமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு என்னென்ன வந்து நம்ம வச்சு அசம்பிள் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு வால் டெக்கராக தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ரூமில் வந்து வாலில் ஒட்டி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கொக்கு வந்து அழகாக அதில் அந்த மரக்கிளைலாம் இருக்கும்ல, அந்த செடி கொடிலாம் இருக்கும்ல, அது பக்கத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரி ரொம்பவே ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் வாலில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். அண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சேனல் எஸ்கே கிராஃப்ட் தமிழ்னு சொல்லிட்டு, அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலையும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.